வருமான வரி தொடர்பான உங்கள் சந்தேகங்களுக்கு இந்த பகுதியில் பதில் வழங்கப்பட்டு வருகிறது. நிறைய நேயர்கள் இது தொடர்பான கேள்விகளை அனுப்பி வருகிறார்கள். காரைக்காலை சேர்ந்த நேயர் ஆல்பர்ட் கல்வி கட்டணத்துக்கு வரி விலக்கு கிடைக்குமா என்று கேட்டுள்ளார். இவரது கேள்விக்கான விளக்கம் இன்று இடம்பெறுகிறது. அதற்கு பதிலளிக்க தணிக்கையாளர் நாராயணன் நமது தொலைபேசி தொடர்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு நாராயணன். வணக்கம். வருமான கணக்கு தாக்கலில் கல்வி கட்டணத்துக்கு வரி விலக்கு எவ்வளவு? பள்ளிகளில் தரும் ரசீதில் இடம்பெறும் அனைத்து செலவுகளும் வரி விலக்குக்கு அனுமதிக்கப்படுமா என்று காரைக்காலை சேர்ந்த நேயர் ஒருவர் கேட்டிருக்கிறார். கணினி மைய ரசீதுதான் ஏற்கப்படுமா அல்லது கையால் எழுதி தருவதும் வரி விலக்குக்கு தகுதியானதா என்பதும் நேயரின் சந்தேகமாக இருக்கிறது. இவரது கேள்விக்கு உங்களோட விளக்கம் என்ன? ஒரு நல்ல கேள்வி இது. ஆக்சுவலா நம்ம ஐடி ஆக்ட் படி 80C செக்ஷன்ல ஒரு வரி சலுகை ஒரு தனி நபருக்கு 1 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. இது வந்து இந்த 1 லட்சங்கிறது நிறைய பிஎஃப், பிபிஎஃப், எல்ஐசி மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸை பத்தி கேட்கிற கேள்வி. இந்த எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்கம் டாக்ஸ்ல என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, 2 குழந்தைகளுக்கு டிபெண்டன்ட் சில்ட்ரனுக்கு வித்தின் இந்தியா உள்ள படிக்கும் பள்ளி மாணவர் மாணவிகளுக்கு மட்டும்தான் இந்த வரி சலுகை உண்டு. மேலும் அவங்க வந்து ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி இல்லாட்டா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல படிச்சாதான் இது வந்து இந்த சலுகையை அவங்களால பெற முடியும். இதுதான் முக்கியமான கருத்து. இதுல ஆக்சுவல் டியூஷன் ஃபீஸ் என்ன பே பண்றாங்களோ, அதுவும் ஃபுல் டைம் கோர்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் வரி சலுகையை எடுத்துக்க முடியும். இதுல வந்து நர்சரி ஸ்கூல், பிளே ஸ்கூலா இருந்தாலும் அதுக்கு வரி சலுகைகள் உண்டு. அதனால இவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலோ காலேஜ்லயோ அவங்க வந்து அனுமதி அட்மிஷன் கொடுத்து அதுக்கு பணம் செலுத்தினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வரி சலுகைகள் உண்டு. இதுல எது இல்லை அப்படின்னு பார்த்தாக்கா, பிரைவேட் டியூஷன், பார்ட் டைம் கோர்சஸ், கோச்சிங் சென்டர்ஸ், இந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ் கலெக்ட் பண்ற எந்த ஒரு கலெக்ஷனுக்கும் இந்த வரி சலுகைகள் பொருந்தாது. அதனால இது வந்து கையால் எழுதுறது, கம்ப்யூட்டர் பே ரெசீட் அப்படின்னு சொல்றதை விட இவங்க வந்து நம்ம மேல குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ, யூனிவர்சிட்டிலயோ அவங்க படிச்சாங்கன்னா அங்க கொடுக்கப்படுகிற ஒரு ரெசீட்டை கண்டிப்பா நம்ம வரி சலுகை ஏற்றுப்பாங்க. திரு நாராயணன், உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. தினசரி வாழ்வில் நீங்களோ மற்றவர்களோ கடைபிடிக்கும் சிக்கன முறைகளை, வித்தியாசமான சேமிப்பு முறைகளை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். சிக்கனம் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். வருமான வரி தொடர்பான சந்தேகங்களுக்கும் பதில் பெறலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களுடன் சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறோம். அண்மை செய்திகளுக்கான தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.